கலைஞர் அவர்கள் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற வார்த்தையை வார்த்தையாக மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை, வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டார். அதனால்தான் இதுவரைக்கும் கலைஞர் அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் கண் பார்வை இல்லாதவர் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்? அவன் ஒரு குருடு. வாய் பேச முடியாதவர்கள் எப்படி இந்த மனிதர்கள் கூப்பிட்டார்கள்? அவன் ஒரு ஊமை. ஏன்டா இப்படி சவுட்டு பயலா இருக்கிற, ஏன்டா இப்படி நொண்டியெல்லாம் இங்க வர்ற, இப்படி அவர்கள் உடல் ஊனமுற்றவர்களாக இருப்பவர்களை உள்ளமும் ஊனமுறச் செய்த ஒரு சமூகத்துக்கு மத்தியில் அவர்களை ஊனத்தை வைத்து தயவு செய்து எடை போடாதீர்கள், ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும், ஒரு ஆற்றல் இருக்கும், ஒரு வல்லமை இருக்கும், இனி அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழையுங்கள். ஒரு காலத்தில் அவர்கள் சமூகத்தையே மாற்றும் திறனாளிகளாகவும் மாறக்கூடும் என்று மாற்றுத்திறனாளிகள் என்று அவர்களை ஒருபடி உயர்த்தினார். திருநங்கைகளுக்கு திருநங்கைகள் என்கின்ற பெயரை சூட்டி இவர்கள் சந்தி பிழை அல்ல சந்ததி பிழை என்று நான் காமராஜன் பாடினாரே, அதை அழித்துவிட்டு இவர்களும் திருநங்கை திருநம்பி என்று மூன்றாம் பாலினம் அல்ல மற்ற பாலினத்துக்கு சமமான இனம் என்று அவர்களை உயர்த்துவதுதான் தன் அறம் என்று டாக்டர் கலைஞர் இந்த மண்ணில் நிரூபித்தார் என்றால், அதே வரிசையில் வந்த நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதலடியை எப்படி எடுத்து வைக்கிறார்? காலையில அவசர அவசரமா எழுந்து, சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் சாப்பிட்டும் சாப்பிடாம கிளம்பி ஓடுகிற அவசரத்தில் பள்ளிக்கூடத்தில் போய் வரிசையில நின்று அந்த பிரேயர் நேரத்திலேயே நிறைய பிள்ளைகள் மயங்கி விழுந்தார்கள். ஏன் மயங்கி விழுகிறார்கள்? அவங்க சாப்பிடாம வந்துட்டாங்க, அரையும் குறையுமா சாப்பிட்டு வர்றாங்க, சத்து இல்லாத உணவை சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள். வகுப்பறையில் ஆசிரியர் என்ன பாடம் நடத்துகிறார் என்பதை கூட காதில் வாங்க முடியாத அளவுக்கு இருந்த அந்த குழந்தைகளின் வயிற்று பசியை தீர்ப்பதுதான் முதல் அறம். கல்விக்கு முன்னால் பசிப்பினியை தீர்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்தார். இந்த மண்ணில் தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சாப்பாடு கொடுக்கிறவன் தான் உசுரே கொடுக்கிறவன் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இந்த மண்ணில் தான் இருக்கிறது. நீங்க டாக்டர் பட்டம் வாங்கணும்னு வைங்க, கஷ்டப்பட்டு படிச்செல்லாம் முன்னேற வேணாம், இல்ல யாருக்கா பணம் கொடுத்து பட்டம் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க டாக்டர் பட்டம் வாங்கணும்னா பசித்த ஒரு மனிதன் அவன் கேட்காமலேயே அவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க, நீங்களும் டாக்டர் தான். இந்த தமிழ் மண் தான் சொன்னது. பசியாற்றுகிற ஒருவருக்கு என்ன பெயர் தெரியுமா? பசிப்பிணி மருத்துவர் என்று பெயரிட்டது. அந்த வகையில் டாக்டர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ டாக்டர் பட்டம் எத்தனையோ பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்டாலும் கூட அந்த பசியோடு சாப்பிட வந்த குழந்தைகளால் பசிப்பிணி மருத்துவர் என்று சொல்லாமல் சொல்ல வைத்ததுதான் இந்த மண்ணின் முதல் அறம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் என்று. அடுத்த அறம் என்ன தெரியுமா? இல்லம் தேடி மருத்துவம். இது யார் யோசிச்சாங்கன்னே தெரியல. எவ்வளவு பெரிய சிந்தனை. நம்ம ஊர்ல கோவில்கள்லாம் இருக்கும். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறையில் இருக்கிறதுனால சொல்றேன். நம்ம ஊர்ல கோவில் இருக்கும், பெரிய கோவில் இருக்கும். நம்ம எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். சாமி கும்பிட முடியாம வீட்டிலேயே இருக்கிறவங்க, உடல்நலம் இல்லாதவங்க, வயதானவர்களும் சாமி கும்பிடணும் இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம பெரியவங்க என்ன ஏற்பாடு பண்ணாங்க? ஒரு சப்பரம் வரும். சில குறிப்பிட்ட திருவிழா காலங்களில் சப்பரம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் வந்து நிற்கும். கோயிலுக்கு வர முடியாதவங்க, உடல் நலம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கேயே இருந்து கடவுளை வழிபாடு செய்வார்கள். இறைவனை நேசிப்பவர்களுக்கு இறைவனே இல்லம் தேடி வர முடியும் என்றால், உடல் நோயுற்றவர்களுக்கு மருத்துவம் ஏன் இல்லம் தேடி வரக்கூடாது என்று யோசித்தவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். உடல் நலம் இல்லாதவர்கள், வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவர்கள், ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல கூட ஆள் இல்லாத முதியவர்களுக்கு உங்களை தேடி நாங்கள் வருகிறோம் என்று 24 மணி நேரமும் அவர்களுக்கு மருத்துவ சேவை இன்று செய்யப்படுகிறது என்றால், இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களா?
இல்ல ஏற்கனவே இவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களா, இவங்க ஓட்டு போடுவதற்காகவாவது இவங்களால வெளியில வர முடியுமா என்று கூட யோசிக்காமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள் தான் இந்த மண்ணின் அறம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று அதை செயல்படுத்தினாரே. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நல்ல மனிதர் நமக்கு முதல்வராக இன்றைக்கு கிடைத்திருக்கிறார். இல்லம் தேடி கல்வி என்று ஒரு சிறப்பான ஒரு திட்டம். இது எல்லாமே எளிய மக்களுக்கு ரொம்ப சாதாரணமா கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் பாருங்க டியூஷன் போறாங்களா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல கூட பிள்ளைங்களை டியூஷன் விட்டுட்டு தான் இங்க வந்து உட்காந்துருப்பீங்க. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டியூஷன்ல விட்டாதான் பிள்ளைகள் படிக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களும் நம்ம கூட உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சீரியல் பார்க்காதன்னு சொன்னா நம்ம மொபைலை வாங்கி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்தோம், இன்றைக்கு செல்லு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி காலம் மாறிவிட்டது. அப்ப ஏழை எளிய மக்கள், அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிற மக்கள், டியூஷன் வைக்கிறதுக்கு பணம் இல்லாத மக்கள், அரசு பள்ளியில் பிள்ளைகளை சேர்த்தவர்கள் எங்க டியூஷன் அனுப்புவாங்க? ஒரு 2 மணி நேரமாவது அந்த பிள்ளைகள் உட்கார்ந்து படிப்பதற்கு என்ன ஏற்பாடு இருக்கிறது என்று தந்தை உள்ளத்தோடு யோசித்த முதல்வர் அவர்கள் இல்லம் தேடி கல்வி என்று 20 மாணவ மாணவியருக்கு ஒரு ஆசிரியர் என்று மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கல்வி வழங்கப்படுகிறது என்றால், யாருமே உனக்கு ஒன்று தரவில்லை என்றாலும், நீ வாய்விட்டு அதை கேட்கவில்லை என்றாலும், நான் அதை உனக்கு செய்வேன் என்கின்ற ஒரு மாபெரும் சிந்தனையோடு தந்தார் இல்லையா? அது இந்த மண்ணின் அறம். அதை தன் வாழ்வியலாக நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நிறைவாக ஒன்று என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு திட்டம். ஒரு மனுஷன், நம்ம தமிழ் இலக்கியம் சொல்லுது, நம்ம சங்க தமிழ் சொல்லுது, ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறந்துருது, இல்ல அது குழந்தையாவே இல்லாம சதை பிண்டமாக பிறந்துருது. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்களா, அதை அப்படியே புதைச்சிட மாட்டாங்க. இறந்து பிறந்துருச்சுல அப்படின்னு புதைச்சிட மாட்டாங்க. ஒரு வாளால் அது உடலை கீறி, இது போர்க்களத்தில் போராடி இறந்திருக்கிறது, இதுவும் வீரமரணம் அடைந்திருக்கிறது என்று அந்த குழந்தையை புதைப்பாங்களாம். இந்த மண்ணில் எல்லா உயிர்களும் வாழும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட மரணத்தின் போதாவது கௌரவமாக மரணிக்க வேண்டும் என்று நினைத்தது நம் தமிழர்களின் அறம். அது அவர் எப்படி செஞ்சார் தெரியுமா? யாருக்கு அரசு மரியாதையோடு மரணம் கிடைக்கும்? ஒரு நாட்டுக்காக போராடிய ராணுவ வீரர்கள் இறந்து போனால் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படுவார்கள். மிகப்பெரிய பதவிகளில் இருந்த அதிகாரிகள் இறந்து போனால் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்வார்கள். மிகப்பெரிய தலைவர்கள் இறந்து போனால் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்வார்கள். ஆனால் மக்களின் முதல்வனாகிய நம்முடைய முதல்வர் அவர்கள், நீ ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, வாழுகிற வரைக்கும் நீ மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றாலும் சரி, நீ இறந்த பிறகு உன் உடலோ உன் உடல் உறுப்புகளோ தானம் செய்யப்பட்டால் நீயும் வீரமரணம் அடைந்தவன் தான், ஒரு ராணுவ வீரனுக்கு சமமானவன் தான், ஒரு தலைவனுக்கு சமமானவன் தான், ஒரு அதிகாரிக்கு சமமானவன் தான் என்று கடைசி காலத்தில் அந்த மரணம் மரியாதையோடு பார்க்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அரசு மரியாதையோடு கம்பீரத்தோடு கண்ணியத்தோடு அந்த அடக்கம் செய்யப்படுகிறது என்றால், காலையில் ஒரு குழந்தை பசியோடு வந்தால் அதை இறைப்பையை நிறைக்கின்ற ஒரு தகப்பனாகவும், ஒரு உடல் இந்த மண்ணில் மரிக்கும் போது அந்த ஆத்மா நிறைவடைய வேண்டும் என்று ஒரு மகனாகவும் செயல்படுகிற, அறத்தின் வழி நிற்கிற, அறத்தை தன் வாழ்வியலாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும், எளிய மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை தர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.